Hello viewers, welcome to Veritys Tamil Kitchen. Veritys Tamil Kitchen இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்ய நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது கடையில வாங்குனதாவும் எடுத்துக்கலாம் இல்ல வீட்ல செஞ்ச அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாணல்ல ஹீட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவை சேர்த்து நல்லா வறுத்தலாம். வறுத்து போட்டா தான் நல்லா இருக்கும். எல்லாரும் கொழுக்கட்டை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. அரிசி மாவு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை வேற பாத்திரத்துல மாத்தி எடுத்துடலாம். அடுத்ததா வாணல் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது வரைக்கும் Veritys தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நெய்யில் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 4-5 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வெடிக்கிற சவுண்டு வரும். தேங்காய் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சாப்பிடும் போது கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். துருவி போட்டாலும் நல்லா இருக்கும். எள்ளு நல்லா வறுபடட்டும். எள்ளு தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ இதையும் வேற பாத்திரத்தில் மாத்திருங்க. அடுத்ததான் வெல்லம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இந்த கப்பில் தான் 1 கப் அளந்தேன். அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ஏன்னா உள்ளே டஸ்ட் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாவு பதம் வர தேவையில்ல, கொதி வந்தாலே போதும். இந்த பாவில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், எள்ளு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துங்க போதும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வரும். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே கெட்டியாயிடும். உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு எல்லாம் ஈவனா ஒரே இடத்துல வரணும்.
2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஈவனாக வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். ஏன்னா இப்போ நம்ம கையில் வச்சு பிடிக்க முடியாது, கொஞ்சம் ஆறட்டும். மாவு பதம் கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்போ கை வச்சு நல்லா ஒரே உருண்டைகளாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. ஒரே உருண்டைகளை உருட்டிட்டேன். இப்போது சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டிட்டு கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கிறதுனால தான் இதுக்கு பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லா மாவும் பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இட்லி பானையில் வச்சு ஆவி கட்டிடலாம். இட்லி பானையில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை இதில் அடிக்கலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அடுக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொழுக்கட்டை வேக வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.